உங்கள் ஓனர் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டுருக்காரு, வீட்டில் வாடகை கொடுத்தாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. அரசாங்க உத்தியோகிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், கூட இருக்கக்கூடிய நபர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அப்பாவுடைய பாட்டி, அப்பாவுடைய அம்மா யார் இருக்காங்க? சிவனுக்கு 22ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி ஒரு வீடு கட்டணும்னு இருக்கீங்க. அதுக்கு அப்ரூவலுக்கு போகும்போது இந்த மாதிரி கிரகண டைமில் அப்ரூவலுக்கு போகும்போது என்ன நடக்கும்னா, மாத்ருகாரகன்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடம். ஸோ அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, சம்டைம்ஸ் லைட்டாக அந்த பைபாஸ் பண்ணுற மாதிரி சில பேருக்கு நடக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ஏஐ டெக்னாலஜி, ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் வீடு விற்பனை ஆகாமல், நிலம் விற்பனை ஆகாமல் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா கேது சேரும் பொழுது தட் இஸ் பேசிக்கலி லைக் எ கேன்சர். காலபுருஷனுக்கு 6ஆம் வீடுங்கிறது மருத்துவத்துக்கான வீடு, எதிரிக்கான வீடு, நோய்க்கான வீடு. இப்படி திரும்பும்போது கை சட்டை போட்டு இழுத்து அந்த கண்ணாடி அப்படியே 2ஆக கிராக் விட்டு கீழே விழுந்து. 12ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த முதுகு எலும்புக்கு கீழே எண்டு பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய டெயில் போன். உங்கள் பாஸ் உங்களை விட்டு போயிடுவார், இல்லை நீங்கள் பாஸை விட்டு போகிற மாதிரி இருக்குது. டாக்டர்ஸாக இருக்கீங்கன்னா கவனமாக இருங்க. இன் ஜென்ரல் பொதுவாகவே டார்கெட் என்னவாக இருக்கிறதோ அது நடந்தே தீரும். ஆனால் என்னன்னா மண்டை இடி என்ன பண்ணுறதுனே தெரியலங்கிற அளவுக்கு பிரச்சனை. வீட்டில் பெரியவங்க இறப்பு. பல்கேரியா, அல்பேனியா, பர்ஷியா, ஆப்கானிஸ்தான், அர்ஜென்டினா, பாகிஸ்தான், சிகாகோ, ஆக்ஸ்ஃபோர்ட் சம்மந்தப்பட்ட இடங்களில் லாங் ட்ராவல் போகிறேன், பத்ரிநாத் போகிறேன், உத்தராகண்ட் போகிறேன், உத்தராஞ்சல் போகிறேன், ஹிமாச்சல் பிரதேஷ் போகிறேன், லே லடாக் போகிறேன். அஷ்டமத்தில் இந்த கிரக சஞ்சாரம் நடந்து சனியுடைய வக்ர பார்வை ஏற்படுதுன்னா கும்பம், மிதுனம், துலாம், மீனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவனாக இருந்தால் மனைவியை பிரியக்கூடிய நிலைமை, மனைவியாக இருந்தால் கணவரை பிரியக்கூடிய நிலைமை. யாரை நம்பி இருக்கிறோமோ அவங்கள ஒருத்தர் மேலே நம்ம டிபெண்ட் ஆகும்ல, அந்த டிபெண்ட் ஆகக்கூடிய மனிதர்கள் மூலியமாக நமக்கு பாதிக்கும். ஐ எம் வார்னிங். நான் யாரையும் த்ரெட்டன் பண்ணல, இல்லை மிரட்டல. டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும். எப்படிப்பட்ட வளர்ச்சியை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீட்டில் எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கலையோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். எதிர்பார்க்காம இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்த நபர் வேணான்னு சொல்லி இந்த கோர்ஸ் பிடிக்கலன்னு வெளியே போவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பசங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், கூட இருக்கக்கூடிய நபர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குடைச்சல்கள் இன் எனி ஃபார்ம், எப்படிப்பட்ட குடைச்சலாக இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். எதிரியை ஜெயிக்கக்கூடிய வல்லமை பிறக்கும். எப்படி? சூரியன் அப்படிங்கிறது யார் எதிரியாக இருக்காங்களோ அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய நிலைமைகள். சூரியன் கேது சேர்ந்தால் மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய எந்த நபருக்கு ஒரு கோர்ட்டில் கேஸு, அரசாங்கத்தையே எதிர்த்து கேஸே போட்டிருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த கிரகணம் உங்களுக்கு அந்தளவுக்கு பலம். யாருக்கு பாதிப்பு? அரசாங்கத்துக்கு பாதிப்பு. அப்போ உங்களுக்கு வெற்றி. லாஜிக் இவ்வளோதான். யாருக்கெல்லாம் ஒரு வீடு அமையலை, இல்லை ஒரு நிலம் அமையலை, லீஸ்க்கு ஒரு நல்ல வீடை பார்க்குறேன், ஒரு ரெண்ட்டுக்காக ஒரு நல்ல வீட்டை பார்க்குறேன், நடக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அருமையான வீடு அமையும். உங்கள் ஓனர் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டுருக்காரு, வீட்டில் வாடகை கொடுத்தாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காருன்னா அப்போ ஓனரோட சத்தம் அடங்கிடும். ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும்னே சொல்லலாம். வேலை அதிகாரிகள் மூலியமாக பிரச்சனை இருந்ததுன்னா நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி வயிறு உபத்திரங்கள், வயிற்றுனால பிரச்சனை, வயிற்றில் சிஸ்ட்டு, கட்டி எதாவது இருக்குன்னா இன்றைக்கி டேட்டுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக டாக்டர் அதை சரி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். மேஷத்து ராசியில் பிறந்தக்கூடிய நபர்களுக்கு இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது கோல்டன் டைம் பீரியட். எதுலலாம் நம்ம கவனமாக இருக்கணும், கூட இருக்கிறவங்கள எப்போவுமே கவனமாக பார்த்து வச்சுக்கணும். நம்ம கீழே வேலை செய்கிறாங்க, அதாவது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்கன்னா அவங்ககிட்டேருந்து ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும். பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சூரியன் கேது சேரும் பொழுது பொதுவாகவே மூலப்பத்திரங்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி மிக முக்கியமாக உங்களுடைய பீரோல் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்லாம் காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் அதெல்லாம் சத்த நம்ம கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. இன் ஜென்ரல் மேஷத்துக்கு பார்க்கும்பொழுது டைம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் மேஷ ராசி முதல் இடம் ஹார்ட் ஒர்க்.
அதனால் மேஷராசி நண்பர்களுக்கு ஃபென்டாஸ்டிக் டைம் பீரியட். எல்லாத்துலேயுமே ஹார்ட் ஒர்க்கோட ஜெயிக்கக்கூடிய மிக பிரபலமாக மாறக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு இருக்கிறது. அரசாங்க வங்கியில் ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்க, ஏதாவது லிட்டிகேஷனில் இருக்குன்னா கண்டிப்பாக அதை நிவர்த்தி ஆகும். ஒருவேளை ஸ்டேட் பேங்க், சென்ட்ரல் பேங்க் இந்த மாதிரி விஷயங்களில் வாங்கியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். உங்களுடைய மேல் அதிகாரி கண்டிப்பாக அவர் எப்படி சொல்லலாம், ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு அது உங்களுக்கு அந்த புதுசாக ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. யாருடைய வார்த்தையை ரொம்ப முக்கியமாக மதிப்பாக நீங்கள் கேட்டுருக்கீங்களோ அவர் இனிமேல் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க மாட்டார். அதாவது ப்ரெஷர் கொடுக்குற ஆளாக இருந்தால், டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் அது நிவர்த்தி ஆகும். ஸோ மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் மிக முக்கியமாக அன்றைய நாள் கோதுமையை ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ணுங்கள். கோதுமை ஹல்வா மாதிரி பண்ணி கூட நீங்கள் 5 பேருக்கு தானம் பண்ணலாம். சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து அதை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து ஒரு 5 பேருக்கு தானம் பண்ணுறது எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இன் ஜென்ரல் சிவபெருமான் வழிபாடு, தான தர்மங்களில் செம்பு, கோதுமை அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். சூப்பராக இருப்பீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இந்த ஒரு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. சூரியன், சந்திரன், கேது இணைவுன்னு சொல்லுவோம். பஞ்சமஸ்தானம்னு என்ன அர்த்தம்? நம்முடைய முதுகெலும்பு நல்லதாக இருப்பீங்க, திடீர்னு முதுகெலும்பில் வலி வேதனைகள் ஏற்படலாம். அப்பாவுடைய பாட்டி, அப்பாவுடைய அம்மா யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஹெல்த் சத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 5ஆம் இடம்னா முதன் புத்திரன் அப்படின்னு சொல்லுவோம். முதல் பையன், அவனுடைய ஹெல்த்து பார்த்துக்கணும். சூரியன், சந்திரன், கேது சேரும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களில் மெயினாக வாட்டர், ஜலம், அதனால் ஏற்படக்கூடிய தோஷம். அப்போ என்ன அர்த்தம்? இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏற்படலாம். சூரியன், கேது சேரும்போது பொதுவாகவே மூளையில் சில பாதிப்புகள், தலைவலி வேதனைகள். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா மைக்ரேன் அட்டாக். எதனால்? தண்ணியின் குறைபாடு. கேது எந்த இடத்துல ஒரு கிரகமாக சேருகிறதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை அப்படியே கம்மி பண்ணிடும். கேஸ் ஃபுல்லாக ஆன் பண்ணி பூரி சுடுறீங்கன்னு வைங்க, கேஸ் அப்படியே கம்மி பண்ணால் பூரியோட இது கம்மியாகதில்ல, அந்த மாதிரி கப்புன்னு அப்படியே இறக்கிறோம். அப்போ என்ன நடக்கும்? இன் ஜென்ரல் நம்மளுடைய லைஃப்பில் குறைபாடுகள் ஏற்படும். ஊட்டச்சத்து குறைபாடு. தண்ணி எவ்வளோ குடித்தாலும் அவ்வளோ நல்லது. இப்போ தண்ணியே நீங்கள் குடிக்கலைன்னா என்ன ஆகும்? டீஹைட்ரேட் ஆகும். அதனால் என்ன பண்ணும்? தலைவலி வரும். நீங்கள் டெய்லியும் டீ குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வைங்க, அந்த டீயே உங்களுக்கு விஷமாக மாறும். ஸோ இந்த மாதிரிலாம் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக பதவி பறிபோகும் இல்லையா, பெரிய சட்ட சிக்கலில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதனால் சட்ட சிக்கல் ஏற்படுதுன்னா, தப்பான பத்திரங்கள், தப்பான சர்டிஃபிகேட் உள்ளே கொடுத்து ஏதாவது வேலை வாங்கியிருக்கீங்கன்னா அதில் பிரச்சனை வரும். பசங்களுடைய ஹெல்த்லேயுமே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ ரிஷபராசி நண்பர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய நெகட்டிவான விஷயங்கள் நடக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரே பரிகாரம் ருத்ர அபிஷேகம். சிவனுக்கு 22ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி நைட்டே நீங்கள் ருத்ராபிஷேகத்தை கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த நைட் எல்லாம் கோவில்லாம் மூடியிருப்பாங்க. அதனால் 22ஆம் தேதி காத்தால அபிஷேகத்தை கொடுப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். என்ன பண்ணால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்? மாமனாருடைய ஹெல்த்தும் சரி, அப்பாவுடைய ஹெல்த்தும் சரி, பொதுவாகவே அப்பா வம்சத்தினர்ன்னு சொல்லுவோம், பித்ருகாரகன், அவங்களுடைய ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ இப்படி இருக்கும்பொழுது நம்ம அதுலேருந்து எப்படி விடுபடுவது? ஒரு கட்டு தர்பை, செம்பு பாத்திரம் இல்லைன்னா செம்பு சின்ன டம்ளராக வாங்கிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் நெல்லும் கோதுமையும் போட்டு அப்படியே தானம் பண்ணலாம். 100% வெற்றியை கொடுக்கும். தேவையில்லாத கன்ஃபியூஷன், பயத்துலேருந்து வெளியே வருவீங்க. எந்த நெகட்டிவிட்டி நடக்கும்னு நான் சொல்கிறேனோ அந்த நெகட்டிவிட்டி நடக்காமல் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பரிகாரங்களுக்கும் பிராயச்சித்தங்களுக்கும் 100% ரிசல்ட் உண்டு. அது உங்களுடைய பூர்வ புண்ணியம் நல்லா இருந்ததுன்னா ஒரு தடவை பண்ணாவே டக்குன்னு வேலை செய்யும். நல்லா இல்லைன்னா மினிமம் ஒரு 4 தடவை 5 தடவை பண்ணுற மாதிரி வரும். எல்லாருமே நீட்டில் எடுத்த உடனே கிளியர் பண்ணுறது கிடையாது. செகண்ட் அட்டம்ப்ட்லேயும் கிளியர் பண்ணுறாங்க. சில பேர் 3ஆவது அட்டம்ப்டில் கூட மெரிட் சீட் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ பூர்வ புண்ணிய பிராப்தத்தின் பிரகாரம் அது மாறுபடும். ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-4 மாதமாக நல்ல ஒரு இடம் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு வீடு கட்டணும்னு இருக்கீங்க. அதுக்கு அப்ரூவலுக்கு போகும்போது இந்த மாதிரி கிரகண டைமில் அப்ரூவலுக்கு போகும்போது என்ன நடக்கும்னா, வன்மத்தின் காரணமாக அந்த அரசாங்க அதிகாரி ஏதாவது உங்கள்கிட்ட லஞ்சம் அதிகமாக கேட்பார். லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க. இல்லை சம்டைம்ஸ் நம்முடைய டாக்குமெண்ட்லேயே பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். புதனுடைய வீடாக இருக்கிறதுனால மூலப்பத்திரத்தில் பிரச்சனை, எழுத்தில் கோளாறு. இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக என்ன நடக்குது?
இந்த பேன் கார்டுக்கும் ஆதார் கார்டுக்கும் ஜாயின் பண்ணணும்னு ஒன்று சொல்லியிருக்காங்களா, நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன நடக்கும், லோனுக்குன்னு போகும்போது இந்த ஒரு காம்பினேஷன் கம்யூனிகேஷன் எரர், ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் எரர்னால உங்களுக்கு லோன் தள்ளி போகலாம். சம்டைம்ஸ் வீட்டில் நல்லா தான் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், ஒயரிங் இதிலலாம் ஏதாவது பிரச்சனை வரலாம். சூரியன், சந்திரன், கேது இதெல்லாம் சேரும் பொழுது பொதுவாகவே தண்ணியினால் பாதிப்பு. மோட்டர் ஓடிட்டு இருக்கும், எஃபெக்டில் பிரச்சனையாகி புதுசாக மோட்டர் மாற்றுற மாதிரி இது எல்லாம் நடக்கும். 4ஆம் இடம்னா சுகஸ்தானம்னு சொல்லுவோம். நல்லா இருக்கக்கூடிய காளை மாடு, அருமையான ஒரு நிலம் உழுது வச்சுருப்பீங்க, காளை மாட்டுக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் போயிடும். விவசாயிகளுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. மாத்ருகாரகன்னு சொல்லக்கூடியது 4ஆம் இடம். ஸோ அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, சம்டைம்ஸ் லைட்டாக அந்த பைபாஸ் பண்ணுற மாதிரி சில பேருக்கு நடக்கலாம். சில பேருக்கு சின்னதாக எதை கட்டி இருக்குன்னு சொல்லலாம். சில பேருக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து போகலாம். ஸோ கழுத்தில் ஏதாவது சின்ன சுளுக்கு நாரி விஷயங்கள் வரலாம். ஸ்பாண்டிலைட்டிஸு இல்லைன்னா இந்த பேக் போன் சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் இதெல்லாம் அம்மாவுடைய வம்சத்தினருக்கு கொடுக்கலாம். அம்மாவுடைய அப்பாவுக்கும் கொடுக்கலாம், அம்மாவுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் கொடுக்கும். மெயினாக பார்த்துக்க வேண்டியது பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட நம்ம கூடயே இருப்பாங்க, வேலை செய்வாங்க, சபார்டினேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய பாதிப்புகள் நமக்கு உண்டு. அவங்க ஏதோ இடத்துல ஒரு சூழ்ச்சி செய்வாங்க. கேது கனெக்ட் ஆச்சுன்னா சூழ்ச்சியின் காரகன். ட்ராப்பு, ஸ்கேப் கோட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நம்மளை பலியாடாக்கிட்டாங்க சார், நான் ஒன்றுமே பண்ணல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள், அந்த மாதிரி பிரச்சனைகளும் ஒரு சில நாட்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சூரிய கிரகணம் இந்த பாதிப்பு எவ்வளோ நாள் வேலை செய்யும்னு கேட்டால் சாலிடாக 48 நாள், 48 டேஸ், ஒரு மண்டலத்துக்கு இந்த வேல்யூ இருக்கும். 7ஆம் தேதி 8ஆம் தேதி சந்திர கிரகணம் நடக்குது, ஒரு 40 நாளைக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லி அதே நாள் 8ஆம் தேதியே நேபாளில் பொதுவாக வந்து இந்த அரசியல் சூழ்ச்சியினால் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுடைய அதிபர், ஜப்பான் அதிபர்லாம் ரிசைன் பண்ணக்கூடிய நிலைமை இதெல்லாம் நடந்துருக்கு. ஸோ இப்போ ரீசன்ட் பாஸ்ட் இந்த ட்ரெண்டு பார்த்து கிடையாது, ஜியாகிரபிக்கலி லேட்டிடியூட் லாங்கிடியூடோடைய கன்ஜங்ஷனை பார்த்து கிரகணத்தை மேப் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறோன்னா 100% திஸ் இஸ் கேல்குலேஷன். இது ஏதோ வந்து ஜோசியம் சும்மா வாய்க்கு வர மாதிரி யாரும் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. 100% சயின்டிஃபிக்காக இருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இதோடைய பாதிப்புகள் கொடுக்குமானா கண்டிப்பாக அதோட எஃபெக்ட் கொடுக்கும். எப்படி கொடுக்கும், கொஞ்சத்துலேருந்து பெருசு வரைக்கும் எப்படி வேணால் கொடுக்கலாம். அதனால் மிதுன ராசி நண்பர்கள், உங்கள் வீட்டு இடதுபுறம், எப்படி லெஃப்ட் சைடு, உங்கள் வீட்டிலேருந்து இடதுபுறம் இருக்கக்கூடிய மெயினாக சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று தான தர்மங்கள் செய்யலாம். பச்சரிசி, வெல்லம், செம்பு பாத்திரம், அப்புறம் தட்சிணை ஒரு 11 ரூபாலேருந்து 101 ரூபா, உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். வெத்தலை பாக்கு கொடுத்து முடிஞ்சால் ஒரு வஸ்திரத்தை வைத்து அங்கே பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வம்சம் தலைக்கும், நன்னா இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸாக இருக்கும்னு சொல்லலாம். ஏ கிளாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்தளவுக்கு ரிச் அண்ட் ராயலாக இருப்பீங்க. எவன் உங்களை ஏமாந்துறான், யார் உங்களை வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க, மைண்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, தப்பான விஷயங்களை நம்ம தலைக்கு போதிக்கிறாங்க, இவ்வளோ நாள் நல்லவன் மாதிரி பேசி கழுத்த இருக்கக்கூடிய நபர் யார், அவன் மனசில் என்ன ஓடுது, அவன் எதுக்காக அவன் வந்திருக்கான், எந்த விஷயத்த பண்ண போகிறான், என்ன அடுத்த லெவலில் என்ன பிளான் பண்ண போகிறான், இந்த மாதிரி பல விஷயங்களை ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி அடுத்த 48 நாட்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அட பாவி மனுஷா, இவ்வளோ நாளாக இவன் நல்லவன் நம்பின்றிருங்கண்ணே, இப்படிப்பட்ட ஆளான்னு தெரியாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வரும். இந்த டைம்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், மாட்டுக்கு ஒரு தடவை சூடு போட்ட மாதிரி அர்த்தம். சுருக்குன்னு பட்டோன்னா இனிமேல் நம்ம கவனமாக இருக்கணும். மறுபடியும் போய் ஐயோ பாவம் அவன் வந்து பேசுகிறானே, மறுபடியும் வந்து காலில் விழுகிறானே, ஓகேன்னு சொல்கிறானேன்னு சொல்லி நம்ம உள்ளே இறங்கி போய் பண்ணிங்கன்னா செம்மையாக மாட்டிப்பீங்க. வாழ்க்கையில் மேலேயே வர முடியாது. கடகத்துக்கு ஆல்ரெடி 2.5 வருஷமாக 3 வருஷமாக படாத பாடு பட்டுட்ருக்கீங்க. இந்த சூரிய கிரகணத்தில் ஏதோ ஒரு ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி தெரியுது, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ஏஐ டெக்னாலஜி, ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ்க்கு செம்ம டைம்பிங். மீடியா துறைகளில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு அமோகமான மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இடமாற்றத்தை கொடுக்கும். வீடு விற்பனை ஆகாமல், நிலம் விற்பனை ஆகாமல் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக விற்பனை செய்யக்கூடிய தகுதி நல்ல ஆள் வருவாங்க. வேறு மொழி பேசக்கூடிய ஒரு பெண்ணின் மூலியமாக அது நடக்கும். 100% நடக்கும். அதே மாதிரி வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக ஆதாயங்கள் உண்டு. நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம். இனிமேல் நீங்கள் கரெக்ட், அவன் தப்புன்னு ஈஸியாக சான்றோர்களினால் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் ஒரு சில விஷயங்கள் மாறும்னு சொல்கிறது ஒரு மிகையல்ல, கண்டிப்பாக நல்லா இருக்குது.
ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கடகராசி நண்பர்கள் நம்ம தான் முழிச்சுக்கணும். இனியும் அப்படியே தூங்கிட்டு இருந்தால் நடக்காது. ஸோ இந்த டைம் பீரியடில் புது முயற்சிகள் எது எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். அரசு பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய பிராப்தம். இப்போ புரட்சி வெடிக்குதுன்னா கடகத்தில் பிறந்த நபர்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும். அப்போ கடகராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தாராளமாக எதிர்பார்க்கவே இல்லை சார், அவங்க 2 பேர் அடிச்சுட்டாங்க எனக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட் 48 days டவுன் த லைன் அமேசிங்காக இருக்குன்னு சொல்லலாம். 2வது, நல்ல விஷயங்களுக்காக இவ்வளோ நாள் போராடினா என் பேர் கெட்டதாக இருக்குன்னா அது நல்லபடியாக மாறிடும். நத்திங் டு வரி. ரொம்ப முக்கியமாக பணம் வரணும் சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ பணம் வரும். எந்த தம்பி, எந்த சகோதரன், எந்த சகோதரி உங்களை பிரிந்து போனாலோ அவங்க திரும்பி வருவாங்க. நமக்கு அந்யோன்யத்தை கொடுப்பாங்க. ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் அருமையான குழந்தை பிராப்தம் ஏற்படும். மாமனார் சொத்து லிட்டிகேஷனில் இருந்ததுன்னா அது கோர்ட்டில் கேஸில் பஞ்சாயத்து பண்ணி உட்காந்து பேசி டைரெக்டாக அந்த சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள். ஸோ இதெல்லாம் பேசிக்கலாக சூரிய கிரகணத்தில் அமேசிங் மாற்றங்கள் கடகத்துக்கு 100% நிச்சயம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் பிரச்சனை இருக்குது. எதில்? மாமனாருடைய ஹெல்த்து, கழுத்து, எலும்பு, சுழுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. முக்கியமான கம்யூனிகேஷனில் தடைப்பட்டு அதுக்கப்புறம் ஜெயிக்கும். அந்த தடையும் வரக்கூடாது, இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் மிக முக்கியமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ருத்ரனுடைய ஆலயம், சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு நாம் செல்ல வேண்டும். சென்று ரொம்ப முக்கியமாக பாகரக்காய், பழாப்பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பு பாத்திரம், முடிஞ்சால் கொஞ்சோண்டு ஒரு 1/2 கிலோ கோதுமை, இதெல்லாம் தானமாக கொடுத்து சுவாமியை வழிபாடு செய்துவிட்டு வருவது. அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு கொடுக்கணும். கோவிலுக்கு கொடுத்தா பிரயோஜனம் கிடையாது, அதை தூக்கி சைடில் வச்சுருவாங்க. பிராமணர்களுக்கு கொடுக்கும்பொழுது அவங்க 10 பேருக்கு அந்த பிரசாதமாக சமைச்சு போடுவாங்க. அவங்க போடும்போது உங்கள் கர்மா கட் ஆகும். லாஜிக் ஆஃப் ஐ எம் டெல்லிங் யூ திஸ், ஒரு லாஜிக் இதில் இருக்குது. அதை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ கடகராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சூரிய கிரகணம். சூரியன், சந்திரன், அமாவாசை திதி, கேது கிரஸ்தமாகிறது. ஸோ பேசிக்கலாக குடும்பஸ்தானத்தில் கவனம். கையில் பணம் வச்சுருக்கீங்கன்னா யாராவது பேசி உங்கள்கிட்ட பணத்தை கறந்துட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா எங்கேயாவது பணத்தை தெரியாமல் வச்சுறது. மறதியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். நம்ம நல்லதுக்காக சொல்கிறோம், அது யதார்த்தமாக சொல்லக்கூடிய நிலைமைகளில் போய் தப்பாக புரிதல். அதாவது நான் நல்லதுக்கு சொன்னேன் சார், அவங்க பெருசாக தப்பாக எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பம் பிரிகிற நிலைமைக்கு போயிடுது சார். யாரோ சம்மந்தமே இல்லாத ஆள் சார், அவங்களுக்காக நான் வீட்டில் பறிஞ்சு பேசி எனக்கு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆகிடுது சார், மனசில் நிம்மதியே இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் தள்ளப்படுவீர்கள். இந்த சூரியன், சந்திரன், கேது இணைவுங்கிறது ஒரு பொதுவாகவே நல்ல ஒரு காம்பினேஷன் கிடையாது. அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். கண் அப்படியே ரெட்டு கலரில் மாறிடும். நல்லதாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோமா சார் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த பொறையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஒரு சில பேருக்கு வலது கண்ணு திடீர்னு இந்த கன்ஜங்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் அப்படியே கொப்புன்னு வீங்கிக்கும். மெட்ராஸைன்னு போட்டு கண்ணாடி போட்டு சுற்றுவீங்க ஊர் ஃபுல்லாக. இப்படிலாம் நடக்கும். அதனால் இந்த சூரிய கிரகணத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் கவனமாக இருக்கணும். தானியங்களில் கவனமாக இருக்கணும். உணவில் கவனமாக இருக்கணும். என்ன பண்ணுவாங்க, 4-5 நாள் முன்னாடி அருமையான கொத்தமல்லி சட்னி பண்ணியிருந்தாங்க சார், சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இன்றைக்கி சாப்பிட்டேன், நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தது, இன்றைக்கி சாப்பிட்டேன் வயிற்றால போது நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளும் ஏற்படும். கேது சேரும் பொழுது தட் இஸ் பேசிக்கலி லைக் எ கேன்சர். கேன்சர்னால் பயந்துக்கூடாது. ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அதுவும் கிட்டத்தட்ட அதே லெவல் தான். அதனால் பல், கற்கள், அதாவது பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கண்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூக்குடைய நாசிகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் அந்த சூரிய கிரகணத்தில் பளிச்சுன்னு தெரியும். இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை துணையோடைய மறைவு பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கலாம். பேக், லோவர் பேக், லம்பார், காக்சிக் அப்படின்லாம் சொல்லுவோம். அதிலெல்லாம் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை பொதுவாகவே இருந்துன்னு இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரே விஷயந்தான். சிம்ம ராசியை பொறுத்தவரை தயவுசெய்து கையெழுத்து நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன், மற்றவன் பேச்சு கேட்டிங்கன்னா உருப்படவே மாட்டீங்க. சுயமாக சிந்தித்து செயல்பட்டால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். இந்த கிரகணத்துலேருந்து ஒரு 48 நாள் அவங்க இப்படி சொல்கிறாங்க நான் பண்ணலாமா, இல்லை இவங்க இப்படி சொல்கிறாங்க பண்ணலாமா, இல்லை இவங்க தான் கரெக்டுன்னு சொல்கிறாங்க நான் பண்ணலாமா, இந்த குழப்பத்துக்கு மட்டும் தயவுசெய்து இடம் கொடுக்காதீங்க. இது ஏன்னா உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ராசி லக்னத்தில் கேத்து இருக்கும் பொழுது நல்லது மாதிரி பேசி கவுப்பாங்க, பக்கெட்டை போட்டு மூடிடுவாங்க. அப்புறம் சந்தானம் கேட்பார்ல விஷால் கிட்ட, எதுக்குடா பக்கெட்டில் தண்ணின்னு, லாஸ்ட் வரைக்கும் தெரியாது தண்ணி எதுக்குன்னு. அந்த மாதிரி நடந்துடும்.
அதனால் சிம்ம ராசி நண்பர்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். சுய அறிவு கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். முதல் விஷயம் ராஜகணபதி வழிபாடு. ராஜகணபதி அப்படின்னு ஒரு சுவாமி, விநாயகரை ராஜகணபதியாக மாற்றி அந்த ஒரு ஆவாகன ரூபத்தில் பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும். அதில் மிக முக்கியமாக நாம் சொல்லக்கூடியது கோதுமை தானம், நெல் தானம், செம்பு பாத்திரம், இதையெல்லாம் தானம் பண்ணி தட்சிணையாக ஒரு 11 ரூபா வச்சு கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டு. தீர்காயுஷ்மான் பவா. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை பொறுமை பொறுமை. ராசி லக்னத்திலேயே இந்த ஒரு சூரிய கிரகணம் நடப்பது பொதுவாகவே நல்லது கிடையாது. ஏன் நல்லது கிடையாது? காலபுருஷனுக்கு 6ஆம் வீடுங்கிறது மருத்துவத்துக்கான வீடு, எதிரிக்கான வீடு, நோய்க்கான வீடு, கடனுக்கான வீடு. ஐயையோ கை காலெலாம் நடுக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் உபாயமும் சொல்கிறேன், எனக்கு ஒரு பிராயச்சித்தமும் இருக்குன்னு சொல்கிறேன். இந்த சூரியன் சந்திரன் கேது இணைவு பொதுவாகவே பாதிப்புகளை கொடுக்கும். எப்படிப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும்? தலைவலி, திடீர்னு பார்த்தா கண்ணு பாதை, கண்ணாடி போடணுன்றவாங்க. இல்லைன்னா நல்லா இருக்கும் கண்ணாடி, உங்கள் பையன் ஏறி வந்து ஜங்குன்னு உட்காருவான், கண்ணாடி 2ஆக போயிடும், அப்புறம் புதுசாக கண்ணாடிக்கு செலவு. இந்த மாதிரிலாம் நிறையா இந்த கிரகணத்தினுடைய பாதிப்புகள் நான் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கும் வீட்டில் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, இப்படி திரும்பும்போது கை சட்டை போட்டு இழுத்து அந்த கண்ணாடி அப்படியே 2ஆக கிராக் விட்டு கீழே விழுந்துடும். அப்போ கண்ணாடி மாற்றுவது. ஒரு சில இடங்கள் இப்படி நடக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த போன் ஏதாவது பாதிப்பு கொடுக்கும். உடம்புல கால்சியம் டெபாசிட் கம்மியாக இருக்கும், கால்சியமாக உடைக்கும். அப்போ ஏதோ இடத்துல போன் ப்ராப்ளம் வர்றது, சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆகிறது, அப்பாவுக்கும் உங்களுக்கும் கடுமையான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது, தலை அப்படியே வலி, ஏன்னு கேட்டால் தலை ஃபுல்லாக நீர் கோத்துக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பொதுவாக ஏற்பட்டுருக்கும். ஸோ நம்ம எதை நம்பி போகிறோமோ அதில் பாதிப்புகள். ஃபஸ்ட்டு ஹெல்த் இஸ் வெல்த். அந்த ஹெல்த்தில் மிக முக்கியமாக உங்களுடைய தலை பத்திரம், அதே மாதிரி உங்கள் வீட்டில் பெரிய தலைன்னு சொல்லக்கூடிய உங்கள் அப்பா, சின்ன தலைன்னு சொல்லக்கூடிய உங்கள் பையன், இவங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஹெல்த் வைஸ் நல்லா பார்த்துங்க. மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை. இன் ஜென்ரல் கால புருஷனுக்கு 6ஆம் வீடாக இருக்கிறதுனால, சனியுடைய கிரூர பார்வைன்னு மாட்டுறதுனால கண்டிப்பாக ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். தேவையே இல்லாத கருத்து வேறுபாடுகள், சர்ச்சைகளில் சிற்றுறது. மெயினாக வந்து கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய கலைஞர்கள், இசை அமைப்பாளர்கள், இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய ஒரு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அரசியல் இருக்கீங்க, அரசாங்கத்தில் இருக்கீங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க, எய்டட் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு சூழ்நிலையினால் நம்ம அந்த வேலையை விட்டு வர மாதிரியோ, பெரிய லிட்டிகேஷன்லேயோ, யாரோ செய்த குற்றத்துக்கு நாம் போய் தண்டனை அனுபவிக்கிற மாதிரியோ மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி விடுபட வேண்டும், என்ன பண்ணால் இந்த பிரச்சனைலேருந்து நாம் வெளியே வருவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மெயின் விஷயம், பூவராக சுவாமி அப்படின்னு ஒரு கோவில் எங்கே இருக்குது? ஸ்ரீ முஷ்ணத்தில் இருக்குது. ஸ்ரீ முஷ்ணம் இஸ் நியர்பை தட் விருதாச்சலம் பக்கத்தில் இருக்குது. கும்பகோணம் விருதாச்சலம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஸ்ரீ முஷ்ணம் பூவராக சுவாமி கோவிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அங்கே இருக்கக்கூடிய வேத விற்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு, பூஜையை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். செம்பு பாத்திரம், வெல்லம், கோதுமை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் தானமாக கொடுத்து ஒரு 11 ரூபா தட்சணை வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா எதுலேயுமே பிரதிகிரகம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எதிர்பார்த்து செய்யும் பொழுது பாதிப்புகள், அதாவது கரெக்டாக ஹேண்டில் ஆகாது, போய் அது சேராது. ஆனால் நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நிவர்த்தியை கொடுக்கும். இது நான் சொல்ல, பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அதாவது என்ன உங்களுக்கு கர்மாவாக இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். ரிசல்ட் எதிர்பார்க்காம பாருங்க. கர்த்தவ்யம் பவதுமே சதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் போய் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. விரயஸ்தானம் என்றால் பொதுவாகவே காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. அதிக கடன், அதிக வட்டியில் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. துலாம் ராசி நண்பர்கள் யாரெல்லாம் வெளிநாடு வாழ் நபர்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பெருசாக பாதிக்காது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெருசாக பாதிக்காது. ஆனால் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா 100% பாதிப்புகள் அதிகம். இன் ஜென்ரல் சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்க ஹெல்த்லாம் ஓரளவுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், நெஞ்சு சளி கோத்துக்கிறது, மறைமுகமான பகுதிகளில் பிரச்சனைகள் கொடுக்கறது, நம்ம எதிர்பார்க்கறதோட சில விஷயங்கள் நமக்கு நெகட்டிவாக நடக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாகவே இந்த சூரிய கிரகணத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது. எதை நீங்கள் முயற்சி பண்ணி இது நடக்கணும்னு இருக்கீங்களோ அது தள்ளி போய் நடக்கும்.
நம்ம எதிர்பார்ப்போம், ஆனால் அதை தள்ளிப்போம். இன்னொன்று 12ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த முதுகு எலும்புக்கு கீழே எண்டு பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய டெயில் போன், அதில் வலி வரலாம். இல்லைன்னா கணுக்கால்னு சொல்லுவோம், அதில் பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். கண்டிப்பாக இடமாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக ஊரே மாறுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு நாடே மாறுற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் அது மாறினாலும் நல்லதுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த டைம் பீரியடில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இவ்வளோ வரைக்கும் கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இடம் மாறுறமே, ஊர் மாறுறமே, சொந்த பந்தங்களை விட்டுட்டு போகிறமேலாம் ஃபீல் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் growth கிடைக்கிறது திடீரென்று தான் அமையும். அந்த சான்ஸ் வரும்போது விட்டுறக்கூடாது. டக்குன்னு பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே கடன்னு மேலே வந்துட்டே போயிட்டு இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ விரயத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய ஸ்தானம், சூரியன் சந்திரன் சேர்ந்து அமாவாசை யோகத்தில் மகாலய பட்சத்தில் சூரிய கிரகணம், இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுங்க. அப்படி நடக்கும்போது பொதுவாகவே என்ன நடக்கும்? உங்கள் பாஸ் உங்களை விட்டு போயிடுவார், இல்லை நீங்கள் பாஸை விட்டு போகிற மாதிரி இருக்குது. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக போன் ப்ராப்ளம் ஏற்படலாம். சில பேருக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி, சில பேருக்கு வயிற்றில் இந்த கால் பிளாடர் ஸ்டோன் ஏற்படும். அதெல்லாம் எடுக்கிற மாதிரி நிலைமைகள். அடுத்த 48 நாள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இதுலேருந்து நான் எப்படி விடுபடணும், துலாம் ராசி நண்பர்கள் இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடணும்னு நான் உபாயத்தையும் சொல்லிடுறேன். அனந்தசயனன், பத்மநாபன், ரங்கநாதன், இந்த மாதிரி, அதாவது பள்ளி கொண்ட பெருமாள்னு சொல்லுவோம். படுத்த கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயத்திற்கு சென்று தாமரை புஷ்பங்கள், தாமரை பூ இருக்குல்ல, அது வாங்க, வெள்ளை தாமரையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பிங்க் கலர் தாமரை கிடைச்சாலும் சரி, அது செம்பு பாத்திரம், நெல், கொஞ்சோண்டு கோதுமை, ஒரு துண்டு வெல்லம், இதெல்லாம் தட்சிணையாக சுவாமிக்கு கொடுத்து வழிபாடு செய்வது மிக முக்கியமான மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. ஒரே விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும், துலாம் ராசி நண்பர்கள், ரகசியத்தை எந்த விஷயத்துலையும் வெளியே சொல்லக்கூடாது. வடிவேல் சொல்லுவான்ல, கேட்பான் சொல்லாது. என்னடா கேட்பான், என்னடா சொல்லக்கூடாதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அடித்து கேட்பான் அப்பவும் சொல்லாதீங்க. மெயின் விஷயத்தை, ரகசியத்தை ரகசியமாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். துலாம் ராசி நண்பர்கள் கண்டிப்பாக நிறைய சந்தோஷத்தை பெறணும்னு வேண்டிக்கிறேன். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல போய் இந்த சூரியன் கேது சந்திரனுடைய காம்பினேஷன் ஏற்படுகிறது. ஸோ இந்த சூரிய கிரகணம் லாபஸ்தானத்தில் கனெக்ட் ஆகிறதுனால பொதுவாகவே மிகப்பெரிய லாபங்கள், வெற்றியை கொடுக்கும். இதில் ஒரு சின்ன சூக்ஷமாக இருக்குது. விருச்சிக ராசின்னு சொன்னால் வாஷிங்டன், US, கனடா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிபர்களுக்கு கண்டம் உண்டு, சர்ச்சை உண்டு, ரெபலாக மாதிரி நிறைய பேர் இருக்கிறத ரிசைன் பண்ணுற மாதிரிலாம் நடக்கும். அதனால் வெளிநாடு வாழ் நபர்கள் யாரெல்லாம் அரசியல் இருக்கீங்களோ கவனமாக இருங்க. மெடிசன் துறைகள், டாக்டர்ஸாக இருக்கீங்கன்னா கவனமாக இருங்க. இன் ஜென்ரல் பொதுவாகவே லாபங்கள் நிறைய கிடைக்கும். பொதுவாகவே எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் கரெக்டாக நடக்கும். டார்கெட் என்னவாக இருக்கிறதோ அது நடந்தே தீரும். ஆனால் என்னென்னா, ஒருத்தர் கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வருவோம். இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி அநாகரிகமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. அதாவது யார் உங்கள் குருவாக இருக்கிறார்களோ அந்த குரு வெளியே போகிற மாதிரியும் நீங்கள் உள்ளே போகிற மாதிரியும் நடக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பீர்கள். கால் முட்டி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஒரு சில பேருக்கு விட்டமின் குறைபாடுகள், சந்திரன், கேது, சூரியன்லாம் சேரும் பொழுது பொதுவாக உடம்புல கால்சியம் டெஃபிசிட் ஆகும். சில பேருக்கு ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உடையும். அதெல்லாம் கொஞ்சம் பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களிடையே வாக்குவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் பெரிய ஒரு பொறுப்புக்கு வருவீங்க. எதிர்பார்க்காத பொறுப்பு, எதிர்பார்க்காத பணம், பத்திரங்களில் ஏதாவது பிரச்சனை ஆச்சு, வீட்டு பிரச்சனைகள் நல்லபடியாக முடிஞ்சு கைக்கு வரக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி கேஸ் ஜெயிச்சு அதனால் வரக்கூடிய பணம், இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கிறது. அதனால் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இன் ஜெனரல் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பயமே வேண்டியது இல்லை. ஏன்னா இந்த ஒரு டைம் பீரியடில் எதெல்லாம் நீங்கள் விட்டிங்களோ அதெல்லாம் எப்படி இருந்தாலும் தேர்ந்தெடுத்து ரிட்டர்ன் வந்துடுவீங்க. நிறைய பேர் பணமே இருக்காது, லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த லோன் கிடைக்குமான்னு தெரியாத இருக்கக்கூடிய ஒரு கவலை, இப்போ லோன் கிடைக்கும். ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், ஒரு குழந்தை பிராப்தம் ஏற்படுமான்னு தெரியாத ஒரு புதிதாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் கண்டிப்பாக ஆண் குழந்தை வம்சாபிவிருத்தி ஏற்படும். சாட்சாத் உங்கள் முன்னோர்களே பிறப்பாங்க. இந்த டைம் பீரியடில் உங்கள் ஹெல்த் பார்த்துக்கணும். பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரமாக உட்காந்துருக்கு, லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் உட்காந்துருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி காம்பினேஷனில் உடம்பில் சமநிலை தவறும். கோவப்படுறது, ஆக்ரோஷப்படுறது, டென்ஷன். ரெண்டாவது, தயவு கூர்ந்து புரிஞ்சுக்குங்க,
தேவையில்லாத பழக்க வழக்கத்தை விட்டுறணும். இந்த டைம் பீரியடில் ஜாலியாக போகிறேன், ஜல்சா பண்ணுறேன், வெளிநாடு போகிறேன், நைட் ட்ரிப் போகிறேன், தயவுசெய்து புரிஞ்சுங்க, அதெல்லாம் எந்த பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய அம்மா அப்பாவை நன்னா பார்த்துங்க. அம்மா அப்பாவை சேவை செய்கிறவங்க வம்சமாக நன்னா இருப்பாங்க, தர்மத்தை மீற மாட்டாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களோட கூடிய சந்தோஷம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது சொல்லியே தீரணும். உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், கிஃப்ட்டு கொடுக்கணும். என்ன கிஃப்ட்டு? செம்பு பாத்திரம், செம்பு ஜக்கு, செம்பு வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கோதுமை ஒரு 1/2 கிலோ சேர்ந்து நீங்கள் அங்கே கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய விற்பனர்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு, பிராமணர்களுக்கு தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். பரிகாரங்களுக்கு 100% ரிசல்ட் உண்டு. அதுலேருந்து நிறைய பேர் சொல்கிற மாதிரி இப்போ அதை பற்றி பெருசாக தெரியாது, அதனால் அது வேலை செய்யாது, இது வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எந்தெந்த சுக்தங்கள் படித்தா நல்லது நடக்கும், எந்தெந்த விஷயங்கள் நல்லது நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அதிகமாக இருக்கும். ஸோ சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று இதை தானம் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. தீர்காயுஷ்மான் பவா. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் மட்டும் கிடையாது, மாமியாரக்கூடிய ஸ்தானம், கர்மத்துக்கான ஸ்தானம். அண்டர்லைன் பண்ணிக்கணும். கர்மம் அப்படின்னு சொன்னால் வேலையும் சொல்லும். அதாவது புற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேலையும் அக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேலையும் ரெண்டுமே கர்மஸ்தானம். அக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேலைனா என்ன? வீட்டில் பெரியவங்க இறப்பு, ஒரு 48 டேஸில் ஏதோ ஒரு நெகட்டிவான காரியம், நெகட்டிவாக இறந்துருக்காங்க, அதோடைய காரியத்தோட விஷயம் காதுக்கு வர்றது, நம்ம போய் அட்டென்ட் பண்ணுறது. சம்டைம்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, அம்மா அப்பா, மாமனார் மாமியார், தாத்தா பாட்டி, இவங்களுடைய ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வருது. நெக்ஸ்ட்டு 48 டேஸில் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பது, நம்ம காதுக்கு வர்றது, நெகட்டிவிட்டி சார்ந்த விஷயங்கள் வருவது. வேலை நல்லா போயின்னு இருக்கும், திடீர்னு உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் செம்ம பிரச்சனை, மண்டை இடி, என்ன பண்ணுறதுனே தெரியலங்கிற அளவுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும். தேவையே இல்லாத கற்பனை, தேவையே இல்லாத பிரச்சனை, இதெல்லாம் சேரும். அப்போ வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. வேலை நிமித்தமாக ஒரு குட்டி டிரான்ஸ்ஃபர், வேறு ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். பக்கத்தில் சூப்பரான பெருமாள் கோவில் இருக்கும், பக்கத்தில் ஒரு குட்டி நதி ஓடும், இல்லைன்னா உள்ள ஒரு கரை இருக்கும், ஒரு பாண்ட் இருக்கும், குளம் இருக்கும். இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில பேருக்கு கண்டிப்பாக ஃபாரினே போகிற மாதிரி ஆப்ஷன் வந்தாலும் வரலாம். இந்த ஒரு 48 நாள் மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமாக பொறுமையாக இருந்தால் போகிறோம். பெரிய நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி கிடையாது, எல்லாமே நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும், ஆனால் வெளியே சொல்லாமல் பண்ணணும். இந்த கேது கிரஸ்த சூரிய கிரகணத்தில் மட்டும் நம்ம வெளியே மட்டும் சொல்லக்கூடாது. மெயினாக ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அரசு நமக்கு எதிராக நிறைய கொள்கைகளை வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம என்னென்ன சொன்னாலும் இனம் ஜாதிலாம் கிடையாதுன்னு சொன்னாலும் அங்கே கண்டிப்பாக இதெல்லாம் பிரச்சனைகள் வரும். ஸோ மிக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் நேரம். அரசு அதிகாரிகள் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை, அதனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், சில பேருக்கு சஸ்பெண்ட் ஆகும், சில பேருக்கு மெமோ வரும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. வேலையில் இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக வேலையை காப்பாற்றிக்கணும். அதாவது நம்ம செய்கிற சர்ஜரி கவனம் தவறியதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் நம்ம பேர் ஒரு கெட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா ஒரு பெரிய சண்டை நடக்கும், 2 டாக்டர்ஸ்க்கு மிடில் சண்டை நடந்து தேவையில்லாமல் நமக்கு அவப்பெயர் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ அரசாங்கம் மட்டும் கிடையாது, உத்தியோகங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கீங்க. ஸோ தனுசு ராசி நண்பர்கள் இன் ஜெனரல் பாதிப்புகளை கொடுக்கக்கூடாது அப்படின்னா அயோத்தியா ராமனை வழிபாடு செய்வது, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமர் பாதம், அந்த ராமர் பாதத்துக்கு சென்று புஷ்பங்கள், எப்படி கமலம் அப்படின்னு சொல்லுவோம், தாமரையை அங்கே வச்சுட்டு வருவது, சுவாமியை மனசார வணங்கி இந்த பிரச்சனை நமக்கு வரக்கூடாதுன்னு வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, பிரச்சனைகள் ஏற்படாது, மன சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் மிக முக்கியமான மாற்றத்தை கொடுக்க போகிறது. பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இந்த சூரிய கிரகணம் ஏற்படுது. எப்போ இது பாக்யஸ்தானமாக இருக்கோ, பாக்யம் என்றால் லக்கு, வெளியூர் வெளிநாடு வாசிகளுக்கு கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். எந்தெந்த இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் கவனமாக இருக்கணும்னா, யூரோப்பியன் நேஷன்ஸில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். பல்கேரியா, அல்பேனியா,
பர்ஷியா, ஆப்கானிஸ்தான், அர்ஜென்டினா, பாகிஸ்தான், சிகாகோ, ஆக்ஸ்ஃபோர்ட் சம்மந்தப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், ஃபினிக்ஸ் மாதிரி இடங்கள்ல இருக்கிறீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த டைம் பீரியடில் இன் ஜென்ரல் நம்மளோட பயணங்களில் தடை ஏற்படலாம், பயண தடைகள் ஏற்படலாம். சில பேருக்கு பாஸ்போர்ட்னால பாதிப்பு கொடுக்கலாம், வர வேண்டிய பாஸ்போர்ட் தள்ளி போகலாம், வீசா கேன்சல் ஆகலாம், வீசா வேணும்னே லாக் பண்ணலாம், இல்லைன்னா தள்ளி போய் சில விஷயங்கள் நடக்கலாம், வர வேண்டிய நல்ல செய்திகள் தகவல்கள் பிளாக் ஆகலாம். 9ஆம் இடம்னா பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானம் என்றால் லக்கு, அதிர்ஷ்டத்தை தள்ளி போடும். அதிர்ஷ்டத்தை யாருனாலையும் பிடுங்க முடியாது, தள்ளி போடக்கூடிய ஸ்தானம். கேது என்றால் தடை, தாமதம், நீக்கம் என்று சொல்லாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ உடனே உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காம போகலாம், ஆனால் டிலேவாக இருந்தாலும் ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். கேதுனாவே ஜஸ்டிஸ் தான், கேதுனாவே லா தான். அதனால் பாக்யஸ்தானம் கனெக்டாக இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் யாரெல்லாம் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டில் ஆஜராக போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கண்டிப்பாக வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கணும். அப்படி பண்ணால் தான் சால்ட்மாக வரும். சில பேருக்கு பொதுவாகவே அரசாங்கத்தினால் சில பிரச்சனைகள், அப்பாவுடைய ஹெல்த்தில் பிரச்சனை, சில பேருக்கு தொடை பகுதிகளில் பிரச்சனை, மறைமுகமாக இருக்கக்கூடிய இடுப்பு, புட்டம், ஆசன வாயு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். வம்சாவளின்னு சொல்லுவோம். வம்சமாக இந்த கோவிலை நாங்கள் தான் சார் முன்னிருந்து பண்ணிகிட்ருக்கோம், இப்போ கும்பாபிஷேகத்தை பிளான் பண்ணுறோம், இல்லைன்னா ஒரு பெரிய தேர் திருவிழாவுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம், அதுக்கு நான் போகக்கூடாதுன்னு என்னை தடுக்கிறாங்க, என் ஊருக்கே விட மாட்டேங்கிறாங்க, ஏதோ தேவையில்லாத அங்காளி பங்காளி பிரச்சனையில் என்னை போய் மாட்டி விடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். யாரையும் நம்பி பிரயாணங்களில் போய் சிக்கப்படாது. லாங் ட்ராவல் போகிறேன், பத்ரிநாத் போகிறேன், உத்தராகண்ட் போகிறேன், உத்தராஞ்சல் போகிறேன், ஹிமாச்சல் பிரதேஷ் போகிறேன், லே லடாக் போகிறேன் அப்படிலாம் பிளான் பண்ணிங்கன்னா இந்த கிரகணத்தில் பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். ஏன்னா இந்த டைம் பீரியட் சுத்தமாக சரியில்லை. அடுத்த 1.5 மாதத்தில் இந்த இடங்கள்லாம் கடுமையான அவதிகள், நீர் வெள்ளம், மழை வெள்ளம், பூகம்பம், இயற்கை அழிவுகள், பேரழிவுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த இடங்கள்லாம். ஸோ மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த பிரயாணங்களில் தடுப்பது நன்று. புது விஷயங்கள் எடுத்து பண்ணும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனை வரும். 9ஆம் பாவமே பாதிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா மனப்பொருத்தம் வராது. இப்போ நல்ல ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, ஓகேன்னு சொல்லணும்னா உங்களுக்கு மனசு சொல்ல தெரியாது, இல்லைன்னா அந்த பொண்ணு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணும். என்னதான் நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு கேள்விக்குறியாக உட்காந்துருப்போம். அதனால தான் சொல்கிறேன், மகாலய பட்சத்தில் கரெக்டாக நீங்கள் இந்த பித்ரு சார்த்த தர்ப்பணங்கள்லாம் செய்தீங்க, இல்லை பித்ரு தோஷம் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி செய்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உடனே அமையும். இது தத்ரூபமாக நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. யூ ஆர் நாட் ஒன், யூ ஆர் ஒன் எமாங் ஒன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். நிறைய பேர்த்தில் நீங்களும் ஒன்று. அதனால் பாதிப்புகளே தேவையில்லை. மகர ராசி நபர்களுக்கு புது முயற்சிகள் எடுக்கும்போது சில தடைகள் ஏற்படும், அதை மட்டும் பார்த்துங்க. பிரயாணங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலமும். நல்ல பெருசாக வண்டி வச்சுருக்கீங்க, கார்லாம் வச்சுருக்கீங்கன்னா இன்ஜின் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், அது சரி பண்ணுற மாதிரி வரும். ஸோ மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெருசாக நெகட்டிவாக நடக்கக்கூடாதுன்னா சாக்ஷாத் உங்கள் குலதெய்வம். அதுக்கும் மேலே சொல்கிறது உங்களுடைய தாய் தந்தையினர். அம்மாவுக்கு கால் பாத பூஜை பண்ணணும். பாத பூஜை என்றால் என்ன? செம்பு பாத்திரம் எடுத்து வச்சுக்கணும். அம்மா அப்பாவுடைய காலை அந்த பாத்திரத்தில், பாத்திரம்னு சொல்கிறதோட பெரிய தட்டு, அந்த தட்டில் அம்மா அப்பாவுடைய பாதத்தை வச்சு நீங்கள் ஜலத்தை ஊற்றி காலை கழுவி நல்லா சுத்தமாக நீங்களே கையை வச்சு தேய்ச்சி கழுவி அந்த கழுவி நடக்கக்கூடிய ஜலத்தை எடுத்து கண்ணுலையும் தலையிலையும் ஒத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். கடவுள்லாம் தேவையில்லை. நம்பர் 1 பித்ருக்கள், அதுக்கும் முதன்மையானது அம்மா அப்பா. ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். மகரத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்ஃபேக்ட் வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணுங்கள், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்திலேயே போய் இந்த ஒரு கிரக சஞ்சாரம் கொடுத்துருக்கு. அஷ்டமத்தில் இந்த கிரக சஞ்சாரம் நடந்து சனியுடைய வக்ர பார்வை ஏற்படுதுன்னா கும்பம், மிதுனம், துலாம், மீனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகரம், இந்த 5 ராசிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் சுற்றுப்புறத்தில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஒரு போன் டிஸ்லோகேட் ஆகும், சில பேருக்கு போன் உடையிறது, ஹேர்லைன் கிராக் ஆகிறது, வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் பாதிப்பு கொடுக்கறது, தேவையில்லாத பழிச்சுமை உங்களுக்கு ஏற்படுறது, அரசாங்கத்தினால் தண்டிக்கப்படுவது. ஒன்றும் இல்லை சார், வண்டி எடுத்துகிட்டு போனால் ஹெல்மெட்டு போடல சார், அவ்வளோதான் சார், 1000 ரூபா கட்டிட்டு வந்தோம் சார், என் மாத சம்பளமே 8000 ரூபா சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் வரலாம். தயவுசெய்து எங்கே போனாலும் கவனமாக போங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒரு 48 நாள், நெக்ஸ்ட்டு 48 டேஸ் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்தால் போகும். எல்லா விஷயமுமே சண்டை போட்டு தான் நடக்கும்.
எல்லா விஷயமே ரொம்ப கவனமாக இருக்கும். அஷ்டமஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும்பொழுது நம்ம ஹெல்த் ஃபஸ்ட்டு கோஆப்ரேட்டே பண்ணாது. எந்திரிச்சு உக்காடணுன்னாவே ஒரு 2 பேர் நம்ம தோள்பட்டையில் உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. போகலாம், அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு அப்படியே ஒரே சோம்பலாக இருக்கும். சோம்பல்னு கனெக்ட் ஆச்சுன்னா அஷ்டமம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த டைம் பீரியடில் தெரியாத ஆட்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கணும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இரவு நேரத்தில் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு சும்மா 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது தயவுசெய்து பண்ணாதீங்க. அடுத்த 48 நாள் அந்தளவுக்குலாம் நல்லா இல்லை. புரட்டாசி மாதம் அருமையான மாதம். ஆனால் என்ன ரியாலிட்டினா, இந்த புரட்டாசி மாதம் மாதிரி மோசமான மாதமே கிடையாது. அந்தளவுக்கு கிரகங்கள் சரியாக இல்லை. ஐ எம் வார்னிங். நான் யாரையும் த்ரெட்டன் பண்ணல, இல்லை மிரட்டல. இருக்கிற விஷயத்தை இருக்கிற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்கிறேன். என் சேனலில் புரட்டாசி மாதம் பலன் போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறது நான் ஓப்பனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாருமே கவனமாக இருக்கணும். முதுகு எலும்பில் பாதிப்பு, சில இடங்களில் நம்ம பணம் கொடுத்து மாட்டிக்கிறது, லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி நம்மளை ப்ரெஷர் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, த்ரெட்டன் பண்ணுறது, மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பத்துக்கு ஏற்படும். மெயினாக வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து உங்கள் கண் சம்மந்தப்பட்டது, முதுகு தண்டுவழம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து போகும். பெருசாக இல்லைனாலும் சின்னதாகவும் வரும். உடம்பு ஹீட் ஆகாமல் பார்த்துக்குங்க. பொறுமையாக இருங்க, எல்லாமே செட் ஆகிடும். முடியலன்னா முடியலன்னு டீசெண்டாக சொல்லிடுறது நல்லது. ஏதோ அவங்க கேட்குறாங்களே நம்ம பண்ணணுமே, போய் பண்ணி தப்பான ஆட்கள்கிட்ட மாட்டிட்டிங்கன்னா வெளியே எடுக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமை வரும். இப்போ கும்பராசி நண்பர்கள் சற்று கவனமாக, ஏன்னா ராசி லக்னத்திலே ராகு உட்கார்ந்ததுக்கு 2ஆம் இடத்துல சனி வக்கரம். அதனால் இவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி பாதிப்புகள் கொடுக்கக்கூடாது, வரக்கூடாதுன்னா செம்பு பாத்திரத்தில் உளுந்து 1/2 கிலோவோ 1/2 கிலோவோ இல்லை 1/4 கிலோவோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை நீங்கள் வச்சு ஒரு 11 ரூபாலேருந்து மினிமம் தட்சிணை. நீங்கள் 101 ரூபா கொடுக்கலாம். உங்கள் சாமது நல்லா இருக்குன்னா 1001 ரூபா கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு கொண்டு இந்த 22ஆம் தேதி காத்தால குளிச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு தோஷமும் இருக்காது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. நீங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இந்த ஒரு அமாவாசைக்கான சூரிய கிரகணமும் ஏற்பட போகிறது. லக்னம் ராசியிலேயே சனி வக்கரம், ரெண்டுமே ஆப்போசிட். எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இருக்கிற மாதிரி தொடர்பு, சண்டை சச்சரவு, பிரச்சனை, வாக்குவாதம், தேவையில்லாத குழப்பம், கண்டம்னு சொல்லுவோம். ஹெல்த்துக்கே பிரச்சனை, தலைக்கு பாதிப்பு. சில பேருக்கு போகும்போது கீழே வழுக்கி விழுகிறது, பாத்ரூம் போகும்போது கரெக்டாக பார்க்காம தண்ணி இருக்குன்னு கூட விட மாட்டீங்க, அப்படியே கால் வச்சுன்னா அப்படியே வழுக்கிட்டு போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் பெரியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியை பிரியக்கூடிய நிலைமை, மனைவியாக இருந்தால் கணவரை பிரியக்கூடிய நிலைமை. இது எப்படின்னு சொன்னோன்னா, வேலை நிமித்தமாகவும் பிரியலாம், சண்டை போட்டும் பிரியலாம், தேவையில்லாத எப்போவோ நடந்த ஒரு விஷயத்துக்காக வன்மத்துக்காகவும் பிரியலாம். ஸோ இந்த டைம் பீரியடில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமனாருடைய உடல்நிலை, மாமியாருடைய உடல்நிலைகள், 2ஆம் குழந்தையோடைய உடல்நிலைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை உங்கள் முதல் பையன் இருந்தாங்கன்னா அவங்களோட மாமனார், இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு வயிறு பிரச்சனை, உஷ்ணம், அல்சர், இப்படிலாம் நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான உணவு, சாப்பாடை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் எந்த பாதிப்பும் கிடையாது. இன்னொன்று, கணவன் மனைவிக்குள்ளே தயவுசெய்து மற்றவங்கள உள்ளே விடவே விடாதீங்க. மற்றவங்கள உள்ளே விட்டிங்கன்னா கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த சனி வக்கரமாக இருக்கும் பொழுது டேரெக்டாக ஸ்தான பலம், பார்வை பலத்துக்கு பார்க்கும் பொழுது சூரியன் போய் உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பாதிப்புகள் கொடுக்கும். நல்லதுன்னு நினச்சாவும் ரெண்டுமே எதிரெதிரான கிரகங்கள். இது ஈஸ்ட்னா அது கம்ப்ளீட் வெஸ்ட்டு, இது நெருப்புனா அது அப்படியே பனி. எப்படி நல்லது நடக்கும்? கேஸில் எதாவது இருக்குமா? துர்நாற்றம் தான் அடிக்கும். அதில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? இப்படி தான் நம்ம மற்றவங்களை பற்றி பேசும்போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நான் சொல்கிறேன். அதாவது மற்றவங்களை பற்றி தேவையில்லாத புறம் பேசுறதுனால வரக்கூடிய பாதிப்பு. வீட்டில் பெரியவங்க எப்போவுமே உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு டைம் சரியில்லைன்னா அவங்க பண்ணுறது கெட்டதாக நமக்கு தோணும். சிம்பிள். பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு கரெக்டாக நடந்துட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. பொறுமையாக எல்லா காரியத்தையும் ஜெயிக்கணும், அவசரப்படக்கூடாது. எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டியோடு செயல்பட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. சனி பொதுவாக ஜாதகத்திலே வக்கரமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ டைம் பீரியடில் சூரிய கிரகணம்ங்கிறது வாழ்க்கை துணைக்கு பாதிப்புகளை கொடுக்கும். யாரை நம்பி இருக்கிறோமோ அவங்கள, ஒருத்தர் மேலே நம்ம டிபெண்ட் ஆகும்ல, அந்த டிபெண்ட் ஆகக்கூடிய மனிதர்கள் மூலியமாக நமக்கு பாதிப்பு. ஏன்னா அவங்களுக்கு டைம் சரியில்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ பார்ட்னர்ஷிப்பில் ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க, பிஸ்னஸ் போயின்னு இருக்குன்னா அதில் ஒரு கோளாறு, அதில் ஒரு பிரிவு, அதில் ஏதாவது ஒரு சர்ச்சை, அதில் ஏதாவது ஒரு கேஸு, இந்த மாதிரிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த டைம் பீரியடில் நம்முடைய ரகசியங்களை ரகசியமாக வைத்து கொள்வது. எப்போவோ நடந்த விஷயத்தை பற்றி இப்போ பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்.
அந்த பாஸ்ட்டை மறந்து லைஃப்பை முன்னேற்றி போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா பிரச்சனை வரும். ஸோ மீனராசி நண்பர்கள் இந்த சூரிய கிரகணத்தில் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக மீனத்தில் பிறந்த நபர்கள் கண்டிப்பாக பெருமாளை பார்க்கணும், ரங்கநாத்தை பார்க்கணும், பார்த்த சாரதிய சுவாமியை பார்க்கணும். பார்க்க நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுவே மிக முக்கியமாக தான தர்மங்களில் பண்ண வேண்டியது எள்ளு தானம் பண்ணும். செம்பு பாத்திரத்தில் எள்ளு தானம் பண்ணும், கோதுமை தானம் பண்ணும், நெல் தானம் பண்ணும். முடிஞ்சால் ஒரே ஒரு உண்டை வெல்லம் அதை கொடுத்து சுவாமிக்கு, அதாவது அங்கே பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு கொடுத்து வணங்கலாம். தட்சிணையாக ஒரு 11 ரூபாலேருந்து 101 ரூபாலேருந்து உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ தட்சிணையாக கொடுத்து வழிபாடு செய்வது, சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்வது நல்லது. ஒரே விஷயந்தான், உங்களை பெற்ற அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, பொண்ணை பெற்ற அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியை பெற்ற அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்றுன்னு நினைக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க வேற நீங்கள் வேறன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட்டு, கர்மம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறத உங்கள் பாயிண்ட் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே தான் பிரச்சனை வரும். ஸோ மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கணும் நானும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். தீர்க்க ஆயுஷ்மான் பகா.